வந்துகிற இடம் சூப்பர், செம்ம பட்டைய கலப்பலாம். நம்ம நண்பர் ஜீனிய காணுமே. சாரி நண்பா, நான் விளக்க தேய்க்கல, ஒரு நிமிஷம். என்ன நண்பா, விளக்க தேய்க்கிறதுக்கு முன்னே வந்துட்டீங்க? என்ன அவ்வளவு அவசரமா? நான் வரலனா இந்த வீடியோ பாக்குறவங்க உங்க வீடு தேடி வந்துருவாங்க. ஏன் செல்ஃபி எடுக்கவா? செருப்பு எடுக்க. போதான் தளபதி மாதிரி பேசிட்டா விஜய் ஏற முடியுமா? அவரை பிடிச்சவங்க கோடி பேர் இருக்காங்க வெளில. கையில மாட்டினா மட்டனு, சிக்கனா சிக்கனு. மாட்டி விடவா? போதான் போதான் சும்மா போதான். சரி, நீ மாட்டினா மட்டன்னு தான் ஞாபகம் வருது. கோட்டு பாத்துட்டியா? அதென்ன ஆட்டையும் கோட்டையும் ஒன்னா சொல்றீங்க? கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு சொல்ல முடியாதா? சொல்லலாம், ஆனா இது கொஞ்சம் ஈஸியா இருக்கு, அதெல்லாம் சொன்னேன். எனக்கு கூட திகாரை விட புழல் தான் பக்கம்னு தோணுது. என்ன சொல்ற போதும்? இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா நீ அங்கதான் போவீங்கன்னு சொல்றேன். எப்படி 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 2026 கப்பு முக்கியம்புகளே. போதான், நம்ம நானே கலாய்ப்பண்ணா எல்லாம் சும்மா ஒரு பண்ணுக்காக தான் சொன்னேன். பண்ணுக்காக தான் பண்ணு. என் புஜ்ஜ குட்டி, என் செல்ல குட்டி, இதெல்லாம் போய் வெளியே சொல்லக்கூடாது, சரியா? சரி, படத்தை பத்தி சொல்லு. என்ன உன கூட்டு வச்சு படத்தை பத்தி சொல்லு படத்தை பத்தி சொல்லுன்றீங்க? ஏன் நீங்க போய் பார்க்க மாட்டீங்களா? என்ன மைண்ட் வாய்ஸா? ஆமா போதும், எக்கு தப்பா யோசிச்சு மாட்டிக்காதீங்க. சிக்கனா சிக்கனு, மாட்டினா கோட்டு. வெளியே இருக்க ஃபேன்ஸை கூப்பிடவா? பூதம். சரி சரி, உங்க மனதை எனக்கு புரியுது. படத்தை பத்தி நானே சொல்றேன். சொல்லு போதும். நம்ம எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம்னா தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஹாலிவுட் டைட்டில் மாதிரி இது. தமிழ் படம் தான் வசூ. இந்த படத்தோட டைரக்டர் நம்ம வெங்கட் பிரபு சார். இந்த மங்காத்தா போலியா? ஆமா. அப்புறம் ஹீரோ நம்ம விஜய் சார். வாங்கண்ணா, வணக்கங்கண்ணா. இதுல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னா பிரபுதேவா சாரு, ஐயோ தமிழ்நாட்டு மைக்கேல் ஜாக்சன், பிரசாந்த் சாரு, சாக்லேட் பாய், நம்ம மைக் மோகன் சார் வில்லனா பண்ணிருக்காரு. ஐயா, நம்ம மைக் மோகன் சார் எப்பவுமே காதல் நாயகன் தானே, வில்லனா பண்ணிருக்காரு. சூப்பர், ரைட். நம்ம சினேகா மேடம், அப்புறம் மீனாட்சி சௌத்ரி. மீனாட்சி செத்து போச்சா? மீனாட்சி சௌத்ரி அவங்க ஒரு ஃபெமிலியரான ஆர்டிஸ்ட். விஜய் கூட பண்ணிருக்காங்க. சூப்பரியா சூப்பரா. இந்த படத்தோட கேமராமேன் நம்ம சித்தார்த் நுனி. மியூசிக் டைரக்டர் நம்ம யுவன் சங்கர் ராஜா. சான்ஸ் இல்ல, வேற மாதிரி. ஏஐ மூலியமா நம்ம விஜயகாந்த் சாரை திரும்பவும் நம்ம தமிழ் திரைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஆஹா, இந்த படத்துல ஃபைட்டு சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த படத்தோட கதை என்னன்னா, நம்ம விஜய் சார் அவங்க ஃபேமிலியோட வெளிநாட்டுக்கு பிக்னிக் போறாரு. போன இடத்துல அவங்க பையன் தொலைஞ்சு போயிடுறாரு. ஐயோ, அப்புறம் அந்த பையன் கிடைச்சாரா இல்லையா அப்படிங்கறதா இந்த படத்தோட கதையே. கிடைச்சாரா? படத்தை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்துல நிறைய ட்விஸ்ட் இருக்கு. இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. அந்த ட்விஸ்டை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பூதம், நீ சொல்றத பார்த்தா தியேட்டர்லாம் பிளாஸ்ட் தான் போல. அவ்வளவு ஹைப் கொடுக்குற. நான் ஹைப் கொடுக்குறது இருக்கட்டும், ரசிகரோட ஹைப்பை பாக்குறீங்களா? பார்க்கலாமே. ஏகே டயலாக் பிளாஸ்ட் தியேட்டர் வேற மாதிரி. லாகே எல்லாம் சூப்பரா இருக்கு. வேற லெவல் தான், வேற லெவல். வெறித்தனமா இருக்கு. ஒவ்வொரு சீனும் வெறித்தனமா இருந்துச்சு. படம் 3 மணி நேரம் போனதே தெரியல. வேற லெவல் பண்ணிட்டாரு. தளபதி தான் வெளில. இளைய தளபதி பரட்டிட்டாவுல. பெரிய தளபதி விட இளைய தளபதி பிரிச்சு மேய்ச்சிட்டாவுல. சூப்பரா இருந்துச்சு படம். ஒரு சீன் கூட வந்து பாத்தீங்கன்னா போர் அடிக்காது. 3 மணி நேரம் பத்தாது, அவ்வளோ இருந்துச்சு படம். சூப்பரா இருந்துச்சு, வேற லெவல். வந்திருக்காரு. ஆனா மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அது ஸ்டார்டிங்ல முடிஞ்சிடும். ஆனா படத்துல எதிர்பார்க்காத கேமியோ நிறைய இருக்கு. நிறைய கேமியோ இருக்கு. எஸ்கே கேமியோ வேற லெவல்ல இருந்தது. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு படத்துல. வந்து பாத்தீங்கன்னா படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீன் கூட போர் அடிக்காது. வெங்கட் பிரபு வந்து பிரிச்சு மேய்ச்சிட்டாப்ல. அறமா பண்ணி விட்டாரு படத்தை. மியூசிக் யுவன் சங்கர் ராஜா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாங் சரியில்லை அப்படின்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாங்ஸ் எல்லாமே வேற லெவல்ல. இதுல பீட் எல்லாம் மாத்திட்டாங்க. ஃபர்ஸ்ட் சாங் இந்த விசில் போட்டு பாட்டுலாம் மாத்திட்டாங்க. எல்லாமே வேற லெவலு. ஒரு சீன் கூட வந்து பார்த்தீங்கன்னா போர் அடிக்கல. கேப்டன் சீன்லாம் பயங்கரமா இருக்கு. ஆனால் ஃபர்ஸ்டே வந்துடுறாரு. சொல்லக்கூடாது, என்ன சொல்றேன், ஃபர்ஸ்டே வந்துடுறாரு. ஆனால் படம் வந்து பார்த்தீங்கன்னா படம் சூப்பர், வேற லெவல். சான்ஸே இல்லை. ஒரு சீன் கூட வந்து போர் அடிக்கல. செகண்ட் ஹாஃப் தாங்க பட்டமேவும். இளைய தளபதி தான் பிரிச்சுட்டாப்ல. தளபதியே இளைய தளபதி தான் பட்டமேவும். படத்தை பாருங்க, சூப்பரா இருக்கு. இந்த இன்னைக்கு தான் எங்களுக்கு தீபாவளியாகும். செம்மையா இருக்கு ப்ரோ. விஜய் சார் பண்ணியிருக்காரு. இல்லத்தனம் பயங்கரமா பண்ணியிருக்காரு. பாருங்க, தரம் சூப்பர். நானும் சரி ஃபர்ஸ்ட் ரிவ்யூ பார்த்துட்டு வரலாம்னு நினைச்சேன். படம் சூப்பர், தரமான செய்தி. செம்மையா இருக்கு, சூப்பரா. இந்த டிஐ திங்லாம் குறை சொல்ற மாதிரி இல்ல. பிளாக் பஸ் வேற மாதிரி
மறுபடியும் இப்ப சாயங்காலம் ஷோ போய் பார்க்க போறேன். மஜாவா இருக்கு. தளபதி தான் இருக்கு. மஜாவா இருக்கு தெரியல. வாய்ஸே போயிடுச்சு கத்தி கத்தி. படம் நல்லா இருக்கு. இன்டர்வல் பிளாக் ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் எண்டில ஒரு ட்விஸ்ட் டர்ன் இருக்கு. அப்புறம் பார்ட் 2 வருமா இல்லையா அப்படி அப்போ நம்ம யோசிக்கும். ஆனா இப்போ விஜய் சார் இல்ல, அப்போ எப்படி பண்ணுவேன்? விஜய் சாருக்கு ஏஐ பண்ணுவேவா அது எல்லாம் தெரியாது. தியேட்டருக்குள்ள வெங்கட் பிரபு சார் வந்திருக்கா. இன்டர்வெல்ல அவர் பேசுவாங்க. அப்போ நல்ல கிரேசி என்வாயன்மெண்டா இருந்தது. செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கு. நல்லா பூதம் எல்லாருமே வெறித்தனமா இருக்காங்க. விபி சாரோட குக்கிங் அப்படி. இட்ஸ் விபிஸ் குக்கிங். நானும் அந்த லெவல்ல மாறிட்டேன். இது அதுவா? என்ன பூதங்கட்ட போட்டுக்கன்னு பாக்குறீங்களா? ட்ரெஸ்ஸ மாத்திட்டாங்கன்னா கிசி மாதிரி இருப்பேன். புரட்டி எடுத்துரும் பாத்துக்கோங்க. ஏய் நான் ஒசூர். என்ன ஒசூரு என்ன மண்ணாங்கட்டின்னு. சரி முடிவுதான். அதெல்லாம் கோட் படத்துக்கு ஒரு டிக்கெட் வாங்கி கூட. டிக்கெட் லோன் மாடி செல்லும். கொஞ்சம் கண்ண மூடி நில்லுங்க. யோ பூதம், யோ எங்கயா போன? யோ நீ எங்க வேணா போ, ஆனா டிக்கெட் குதிரை போ. கடல்லே இல்லையா? பூதம் கவுண்டர்ல இருந்தா உங்ககிட்ட கேட்டேன். நீனா கடல்லே இல்லைன்னு சொல்ற. சரி போயா, எங்க அண்ணன் வீப்பன் கிட்ட டிக்கெட் வாங்கிக்கிறேன். அவர்கிட்ட ஆனா தியேட்டர் ஃபுல்லா ஹவுஸ்ஃபுல்லா இருக்குது. எப்படி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் டிக்கெட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. சரிங்களா? ஐயோ டிக்கெட் இல்லையே.